வீரர்கள் இந்த பரிசு திருகோணமலை சீனக்குடா விமானப்படை கல்விபீடத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஏரோபேஸ் ஏரோபேஷ் 2024 நிகழ்வுகள் இன்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. குறித்த விமானப்படையின் கண்காட்சி இலங்கை விமானப்படை தளபதி ஏஆர் மார்ஷல் உதயனி ராஜபக்ஷ அவர்களின் தலைமையில் மங்கள விளக்கேற்றி திருகோணமலை விமானப்படை பயிற்சி பீடத்தின் பீடாதிபதி ஏஆர் கமாண்டோ துஷார வீரரத்ன அவர்களின் கையளிப்பில் இலங்கை விமானப்படை தளபதி ஏஆர் மார்ஷல் உதயனி ராஜபக்ஷ அவர்களின் கரங்களினால் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதன்போது இலங்கை விமானப்படையின் தளபதி ஏஆர் மார்ஷல் உதயனி ராஜபக்ஷ ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து தெரிவித்தார். අධ්‍යාපනික තාක්ෂණික වගේම වෙළඳ ප්‍රදර්ශනය වගේ මේකට ඇතුළත් වෙනවා ගුවන් සංදර්ශන. ஏரோபேஸ் ஏரோபேஷ் 2024 நிகழ்வானது கல்வி, தொழில்நுட்பம் மற்றும் வர்த்தக கண்காட்சியில் இலங்கை அரச பல்கலைக்கழகங்கள், தனியார் பல்கலைக்கழகங்கள், பாடசாலை மாணவர்களின் பங்கேற்பில் வியாபார மற்றும் தொழில்நுட்ப கூடாரங்கள் என்பன காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இலங்கை விமானப்படையின் விமான சாகசங்கள் இடம்பெறுவதுடன் விமானப்படையினரின் பரசூட் சாகசங்கள் உட்பட விமானப்படையின் மோப்ப நாய்களை பயன்படுத்தி நாட்டின் பாதுகாப்பு தொடர்பில் விமானப்படையின் பங்களிப்பு எவ்வாறு இருக்கும் என்பன குறித்த கண்காட்சியில் முன் நெடுக்கப்பட உள்ளது. யுத்த காலங்கள் மற்றும் அல்லாது ஏனைய காலங்களில் விமானப்படையினரின் உதவி எவ்வாறு பொதுமக்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றது என்பது தொடர்பில் விமானப்படையின் தீயணைப்பு மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் தொடர்பில் செயல்முறை கண்காட்சியும் இவற்றுள் அடங்குகின்றன. மேலும் அவசர உதவி, தற்காப்பு கலை, விமானப்படையின் பேண் அணிவகுப்பு, இரவு நேர இசை நிகழ்ச்சிகள் என பல நிகழ்ச்சிகள் இதன் போது உள்ளடக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக பாடசாலை மாணவர்கள் இவ்வாறான விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் எனும் நோக்கிலும் உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக குறித்த கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும், குறித்த கண்காட்சியில் கிழக்கு மாகாணத்தில் முதல் முறையாக டெண்டம் ஜம்பிங் எனும் சாகச நிகழ்வும் விமானப்படையினரினால் நிகழ்த்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. மேலும் குறித்த கண்காட்சியானது இன்று 22ஆம் திகதி முதல் எதிர்வரும் 26ஆம் திகதி வரை தினமும் மாலை 3 மணி முதல் ஆரம்பமாகி நள்ளிரவு 12 மணி வரை இடம்பெறும். பொதுமக்களுக்கு இவ்வாறான சந்தர்ப்பம் கிடைப்பது மிகவும் அரிது. குறித்த சந்தர்ப்பத்தை தவறவிடாது அனைவரும் கண்டுகளிக்கவும். දින 5ක් මුළුල්ලේ අගෝස්තු මාස 26 වෙනිදා වෙනකන් ශ්‍රී ලංකා ගුවන් හමුදා චීන වරාය විද්‍යාපීඨ පරිශ්‍රයේදී පැවැත්වෙනවා. மேலும் குறித்த நிகழ்வில் கலந்து கொண்ட கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். ஏற்பாடு செய்யப்பட்ட ஏர்போர்ஸின் சாதனைகள், ஏர் ஷோ, ஸ்டால்ஸ் மற்றும் பல விதமான ஹெலிகாப்டர்ஸ், டிஸ்பிளேஸ் இது எல்லாமே மக்கள் இன்னைக்கு பார்த்து பார்வையெடுத்து மிகுந்த மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஏர்போர்ஸுங்கிற சேவையை பற்றி மாணவர்களுக்கு சிறு வயதுலேருந்து தெரிஞ்சுக்கிறேன்னா இந்த நாட்டில் மிக முக்கியமான சேவைகளில் ஏர்போர்ஸ் ஒன்று. அப்படின்னு இருக்கும்போது ஏர்போர்ஸ் மேலே ஒரு அதிக பற்று மாணவர்களுக்கு மற்றும் இங்கே இருக்கவங்களுக்கு வர்றதுக்கான இந்த நிகழ்ச்சிகள் முழுமையாக உதவியாக இருக்குது. ஏர்போர்ஸ் கமாண்டன்ட் அவர்கள் மிக சிறப்பாக இது ஏற்பாடு செஞ்சிருக்கிறாரு. இந்த பகுதி மக்களுங்கிற முறையில் மக்கள் அனைவருமே அவருக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் ஏர்போர்ஸ் கமாண்டர் அவர்களும்
நாங்களும் கலந்துக்கிட்டு இந்த நிகழ்ச்சி இன்னும் எதிர்காலங்களில் மற்ற இடங்களில் சிறப்பாக நடக்கிறதுக்கான வேலை திட்டங்களை தொடர்ந்து வந்து யாபோஸ் முன்னெடுக்கணும்னு எங்களோட வேண்டுகோள். மாபெரும் கண்காட்சி விமானப்படை பல்கலைக்கழகத்தில் effectively golden. of the 45th VVIP wing. Group Captain Hayden, Parasut வீரரான Group Captain ஜெகத் பலகந்த அவர்கள் வரும் பாச எங்களுடைய பரவசங்கள் நிகழ்ச்சியை பகத் சாப்பிடுகிறார். லண்டன் பிரீமியர் பல அவஸ்தாவும் அவர்கள் செய்தி விளக்கமாக அவஸ்தாவும் உண்டாவதாகி தற்போது அவதானித்து வருகிறது இலங்கை விமானப்படையின் பரசுத் வீரர்கள் இந்த பரசுத் சாகசத்தை நிகழ்த்திக் கொண்டு இந்த மைதானத்தை நோக்கி வருவதை பார்த்து எங்களுடைய பரவசங்கள் பரசுத் மூலம் ஒரு பரசுத் வீரர் வருகின்றார். அது என்று சொல்வார்கள். அதாவது இன்னொருவரை பரசுத் மூலம் இங்கு கொண்டு வருதல் இந்த நிகழ்வு அற்புதமான ஒரு காட்சி. இலங்கையில் முதல் முதலாக என்பதும் தற்போது நாங்கள் வந்து தேர்தல் நிகழ்வுகளை நிகழ்த்திய ரிபாஸ் அவர்களை நாங்கள் கொண்டாட பிடித்து அழைக்கிறோம். Dan pimpinan ekasuru ripas mahapada beresutu ateno api ebawastada ekasuru api ripas mahapada thoda ආකාරයයි ඔබට මේ මොහොතේ ගත කරන්න ඕනේ. कोई ऐसा ही वो नेक्स्ट ब्लॉक करेंगे या फिर शुरू करना इसका पूरा वो में होने की जगह तो स्थान है वो हमारे स्पॉट का करेंगे तो विशेष आप का अगर बता सकते हैं एक स्थान है कौन जा रहा है आप का करेंगे ऐसा स्थान है बहुत ना करेंगे और अच्छा चलिए स्थान का करेंगे आप का आप आ रहे हैं முதலாக අවදානය ඔබ ඉදිරියට අධි අවශ්‍ය ප්‍රදේශ යොමු කරන ඔබට අපි මේ ඒ කාලේ ශ්‍රී ලංකා ගුවන් හමුදාවේ අභිමානය නිරන්තරව තම තීව්‍රමත සබාගත් අනන්‍යතාව සුද්ධ අභිමානය මත විගහගත්තේ ශ්‍රී ලංකා ගුවන් හමුදාවට හතබලන්නේ ඉන්දියාවේ අවස්ථාවකදී ශ්‍රේණිකම අවස්ථාවක දැනෙන ශ්‍රී ලංකා ජීවිත හමුදාව අතර විපාකයක හමුදාවක් වශයෙන් ශ්‍රී ලංකා ගුවන් හමුදාවට අත්‍යන්ත සුමුසිතු උසාය එදිනෙ නිරන්තරව පැය 24 පුරාවටම ගත වෙන ශ්‍රී ලංකා ගුවන් හමුදාවේ විශේෂ ගුවන් බබුන් වෙනකොට සංගම් වෙන ආකාරයකට මේ මොහොතේදී
සුවසින් දැක බලා ගැනීමේ අවකාශය තියෙනවා. ඒ සෑම අවස්ථාවකදී ඊළඟට පරවුරු ඊළඟට நம்முடைய சர்வசங்கர கொள்ள முடியும். මුලින්ම බාධක තන්නේ කිරීමේ අවස්ථාවට එක්වස් වෙන්නේ නම ස්පෝර්ට් බොහොම අපූර්වවට තමන්ගේ වගකීම අපි බලමු ස්පෝර්ට් පුළුවන් වෙයිද අංක 6 හොයලා පෙන්නන්න. ரைட் இந்த மாணவர்கள் சொன்ன அந்த 6 என்ற இலக்கத்தை அற்புதமாக හැමෝම දකිනවා கொய்துள்ளோம். அந்த வெடிகுண்டை எவ்வாறு இந்த விமானம் ඉන්පස්සේ තමයි මේ ඇබේට ලැබෙන සෝද අණුව ඔහු තීරණය කරනවා මෙන්න මේ පෙට්ටිය නම් මට යම් කිසි සූදක් එනවා කියලා. அற்புதமாக கண்டுபிடித்துள்ளது எங்கே பாடசாலையின் மாணவிகளை பிரதான பஸ் வைக்க முடியும். அந்த திருடர்கள் கொள்ளைக்காரர்கள் அவரை கட்டிவிட்டு විශේෂ අවස්ථාවක වන එන්සෝ කානිකුසෝ වර්ගයට එන්සෝ සුරුගේ භාවිත කරගනිමින් මේ අපරාධකරු මෙල්ල කරන ආකාරය வருகின்றது என்ற காட்சியே இங்கே எங்களுடைய கலவசங்கள் எங்கே මේ වගේ අවස්ථාවකදී අපිට අපරාධකරුවෙක් ළඟට සේවා පුජ්‍යලෝ උනත් අපේ ගුවන් හමුදාවේ සටන් සුළුගේ භාවිත කරගනිමින් මම හිතන්නේ මෙය එතරම් ලේසි පාසු කාර්යයක් නෙවෙයි. එක දශමයක් එහෙම උනොත් තමන්ගේ ஜீவிதேன் வந்தூரி மாணவர்கள் அனைவரையும் கருப்பு நிற ஹெலிகாப்டர் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் இடத்திற்கு வந்து சேருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம்.